மணிப்பூர் ஏறக்குறைய 2 ஆண்டுகளாக வன்முறை தீயில் வெந்து கொண்டிருக்கிறது. மணிப்பூரின் முதலமைச்சர் என் பிரேன் சிங் வேறு வழியே இல்லாமல் இப்போது ராஜினாமா செய்துள்ளார். ஆனால் நீங்களே இதன் கால வரிசையை யோசித்து பார்த்து புரிந்து கொள்ளுங்கள். காங்கிரஸ் கட்சி மணிப்பூர் சட்டமன்றத்தில் நம்பிக்கை இல்லா தீர்மானம் கொண்டு வரவுள்ளது. நம்பிக்கை இல்லா தீர்மானம் கொண்டு வரப்போகிறார்கள். தன்னிடம் பெரும்பான்மை கிடையாது. அவருடைய சொந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் மக்கள் அனைவருமே தனக்கு எதிராக உள்ளனர் என்பது முதலமைச்சருக்கு நன்றாகத் தெரியும். நம்பிக்கை இல்லா தீர்மானம் நிறைவேற்றப்பட்டால் அவர் ராஜினாமா தர வேண்டியிருக்கும். அதனால் முதலமைச்சர் தன் கௌரவத்தை காத்துக்கொள்ள வேறு வழி இல்லாமல் ராஜினாமா செய்துள்ளார். ஆனால் இது போதாது. மணிப்பூரில் ஆயிரக்கணக்கான உயிர்கள் பலியாகியுள்ளன. ஆயிரக்கணக்கான மக்கள் வீடிழந்துள்ளனர். எல்லா இடங்களிலிருந்தும் கதறி அழைக்கும் சத்தம் கேட்கிறது. எனவே இன்றும் எழும் கேள்வி என்னவென்றால், பிரதம மந்திரி நரேந்திர மோடி மணிப்பூருக்கு எப்போது வருவார்? மணிப்பூரில் அமைதி எப்போது நிலைநாட்டப்படும்? மணிப்பூரியின் சந்தோஷம் எப்போது திரும்பி வரும்?